அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிற இந்த நாளில கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை தள்ளாதவரே, இயேசுவின் நாமத்தின் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமே. எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 102 சங்கீதத்துல அது 16 வசனத்தை கூட வாசிப்போம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் விண்ணப்பத்தை என்ன பண்ண அங்கீகரிக்கிற ஆண்டவர். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெபத்திற்கும் என்ன உண்டுங்க? பதில் உண்டு என்பதை நீங்க என்ன ஒருபோதும் மறந்துக்கூடாது. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா, கேட்கலையா, என் ஜெபம் போகுதா, போகலையா, அப்படி கிடையாது. என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. யார் சொன்னதுன்னா, வானத்தையும் பூமியும் சமுத்திரங்களையும் நீருட்டு உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக உங்களுக்கு பலன் உண்டு என்பதில் எந்த விதமான அங்கீகரிக்கிற ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? அங்கீகரிக்கிறவர். யார் உங்களை அங்கீகரிக்கிறாங்க இல்லையோ என்ன பண்ணுவாருங்க? இயேசு கிறிஸ்து உங்களை அங்கீகரிச்சார். ஒருவேளை உங்களுடைய வேலைகளை யாராவது அங்கீகரிப்பாங்க, உங்களை உற்சாகப்படுத்தாம சில பேர் அங்கீகரிப்பாங்க இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? உங்களை மனசை காயப்படுத்திருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் அலட்சியம் பண்ண மாட்டார். சில பேர் உங்களை அலட்சியப்படுத்திருக்கலாம். எந்தெந்த காரியத்தில் அதிர்ச்சியப்படல, நீங்க உண்மையா செயல்பட்டுருப்பீங்க, பரிசுத்தமா செயல்பட்டுருப்பீங்க, ஊக்கமா செயல்பட்டுருப்பீங்க, எல்லா காரியத்திலும் பர்ஃபெக்டா என்ன பண்ண செஞ்சிருப்பீங்க. ஆனாலும் உங்களை என்கரேஜ் பண்ணாம, உங்களை அங்கீகரிக்காம என்ன பண்ணுவாங்க? உங்க மனசை காயப்படுத்திருப்பாங்க. இந்த கால நேரத்துல கர்த்தர் பார்த்து சொல்ல, நான் உன்னை அங்கீகரிக்கிற தேவன், நான் உன்னை என்ன பண்றேன்? பலப்படுத்துகிற தேவன், நான் உன்னை என்ன பண்ணுவேன்? திடப்படுத்துகிற தேவன் என்று சொல்லப்படுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இடத்துல எழுதப்பட்டிருக்கு, அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பவர். அங்கீகரிக்கிற ஆண்டவர் இருக்கும் பொழுது எதை குறித்து என்ன பண்ணக்கூடாது? ஆமா, நீங்க சோர்ந்து போகாம, கவலைப்படாம உங்க ஜெபத்தை தொடர்ந்து செய்யுங்க. ஆமா, அதிகாலை நேரத்திலும் தேவனை தேடுங்க, மதியான நேரத்திலும் தேவனை தேடுங்க. ஆமா, நேரம் எப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன பண்ணுங்க? முதலிடத்தை ஆண்டோட கொடுங்க. ஆண்டோட கொடுத்த, ஆண்டவரே என்னை யார் என்னை அங்கீகரிக்கிறா இல்லை, பட் நீங்க என்னை அங்கீகரிப்போம், அது எனக்கு போதுப்பா. யார் என்னை நேசிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க என்னை நேசிக்கிறீங்க ஆண்டோட சொல்லி ஆண்டோட சமூகத்துல உங்க இருதயத்தை ஊற்றுங்க. சோதரம். அண்ணாளுடைய அந்த ஜெபத்தை பார்த்தீங்கன்னா, அண்ணால யாரும் என்ன பண்ணல, யாரும் செவி கொடுக்கல. அண்ணாளோட ஜெபத்தை சில பேர் அலட்சியம் பண்றாங்க. சில பேர் என்ன பண்ணினா இப்படி புலம்பிட்டு முறுமுடிச்சுட்டு இருக்குன்னு சொல்லி அவங்களை என்ன பண்ண காயப்படுத்துறா. நான் சொல்றேன், மனம் கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரி, என் இருதயத்தின் பாரமெல்லாம் என்ன பண்றேன்? என் அப்பாட்ட என்ன பண்றேன்? இயேசுவினுடைய பாதத்துல என்ன பண்றேன்? நான் ஊற்றி நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அவதான் சொல்றான், விண்ணப்பம் கேட்கப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சாமுவேலை கர்த்தர் அருமையாய் கொடுத்தது போல இந்த காலை வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமானத்தையும் கொடுத்து உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? போதுமானவராக இருக்கிறார். அது கீழே சொல்லுது பாருங்க, 17 அதுல 102 17. அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்களுக்கு எல்லோரும் உம்முடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன பண்ணுவான்? அந்த சந்ததிகளை காணும்படி செய்கிற ஆண்டவர். ஆமே. எல்லா முழங்கால்களும் என்ன பண்ணுங்க? முடங்கும். நாவுகள் யாவும் என்ன பண்ணும்? இயேசுவை அறிக்கை பண்ணும். அதனால அருமையான தேவ பிள்ளைகளை, உங்க ஜெபத்தை என்ன பண்ணுங்க? சோர்ந்து முகாம தேவ சமூகத்துல முழங்கால் படிடுங்க. உங்களை அங்கீகரிக்கிற ஆண்டவர், உங்களை பலப்படுத்துற ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிற மறந்தேன். ஜெபமுமா பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.